நடுவிரல். டேய் மச்சான், இந்த போட்டாவை பார்த்தியா டா? இதுல அந்த பொண்ணோட நடுவிரலிலே நகமே இல்லைடா. என்னன்னு புரியுதா மச்சான்? நல்லா புரியுது டா. தன் கையே தனக்குதவி போல. பார்க்க பாப்பா மாதிரி இருக்கு பொண்ணு, ஆனால் பண்ற வேலையை பார்த்தியா? என்று கிராஸ் குரூப் செல்ஃபில் எடுக்கப்பட்ட அந்த போட்டாவில் ஒரு பெண்ணின் விரலை மட்டும் பெரிதாக்கி அவர்கள் கொச்சையாக பேசிக் கொண்டு இருந்தனர். அவர்கள் பேசியது பின்னால் வந்த உத்ரா காதுகளில் அச்சு பிசகாமல் தெளிவாக விழுந்துவிட்டது. கோபத்துடன் அவர்கள் முன் வந்து நின்றாள். திடீரென அவளை எதிர்பார்க்காத அவள் நண்பர்கள் திகைத்துப் போய் எழுந்து நின்றுவிட்டனர். விஷ்வா, இங்கே வா என்ற உத்ராவின் குரல் அவனை அவள் முன்பு கொண்டு சென்று நிறுத்தியது. விஷ்வா, உன் போல ஃபிங்கர் பிரிண்ட் ரெகக்னிஷன் இருக்கு இல்லையா? இருக்கு. உன் போன் லாக்கை ஃபிங்கர் பிரிண்ட் வெச்சு அன்லாக் பண்ணு பார்ப்போம் என்று அவள் சொல்ல அவனும் பல முறை முயற்சித்து பார்த்தான். அவனுடைய போன் அன்லாக் ஆகவே இல்லை. அதை பார்த்த உத்ராவின் இதழ்களோ கேலியாக சுழிந்தது. ஏன் சார், உங்க கைரேகை தேஞ்சு போச்சு என்றாள் நக்கலாக. அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் விஷ்வாவின் தலை குனிந்தது. ஆனால் கிரீஷோ வேகமாக முன்னே வந்தான். ஆம்பளைங்க எங்க கைரேகை தேஞ்சு போறதை பத்தி ஒரு பொம்பளை உனக்கு என்ன கவலை? எங்க ரேகை தேஞ்சுதான் போகும். அதை பத்தி உன்கிட்டே எந்த விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. இதனாலே எனக்கு எந்த அசிங்கமும் இல்லை என்று கொதித்தான் கிரிஷ். ஓ வாங்க மிஸ்டர் ஆம்பளை சார், உங்க ரேகை தேஞ்சு போறதை பத்தி நான் கவலைப்படுறதை நிறுத்திடுறேன். அதே மாதிரி எங்க நடுவிரலிலே நகம் இல்லாததை பத்தி நீங்க கவலைப்படுறதை நிறுத்த முடியுமா? அதெப்படி கவலைப்படாம இருக்க முடியும்? ஒரு பொண்ணு எப்படி இப்படி ஒரு கேவலமான செயலை பண்ணலாம்? ஓ ஆம்பளை சார், அப்போ நீங்க பண்ணா அது கேவலமான செயல் இல்லை, நாங்க பண்ணா அது கேவலமான செயலா? ஆமாம் ஆமாம். ஒரு பொண்ணு எப்படி இப்படி பண்ணலாம்? உங்களை நாங்க எவ்வளவு உயர்வா வெச்சு இருக்கோம் தெரியுமா? இல்லை, தெரியாமதான் கேட்கிறேன். நாங்க கேட்டோமா எங்களை உயர்வா வைக்க சொல்லி? நீங்களா எங்களை உயர்வா வெச்சுட்டு அப்புறம் நீங்களா எங்களை தரம் தாழ்த்தக்கூடாது? அப்போ நான் பொம்பளைங்களா புனிதமா கடவுளுக்கு நிகரா பார்க்கக் கூடாதுன்னு சொல்ல வர்றியா உத்ரா? எக்ஸாக்ட்லி அதையே தான் சொல்ல வரேன். எங்களை புனிதப்படுத்தாதீங்க, கடவுளாக்காதீங்க. நாங்களும் உங்களை மாதிரி ஆசாபாசம் உள்ள மனுஷ இனம்தான். எங்களுக்கும் உணர்வுகள் உண்டு. ஆனால் அதை புனிதம்ன்ற பேரை சொல்லி எங்களை அடக்குறீங்க, கட்டுப்படுத்துறீங்க. உங்களுக்கு இருக்க சுதந்திரம் ஏன் எங்களுக்கு இல்லை? ஏன்னா நாங்க புனிதமானவங்கன்னு சொல்லியோ இல்லை ரொம்ப உயர்வானவங்கன்னு சொல்லியோ எங்களை மேலே தூக்கி வைச்சு ஒரு பிம்பத்தை எங்க மேலே ஏத்தி வச்சுடுறீங்க. அப்போ பொண்ணுங்களை இறக்கி வைக்கணும்னு சொல்றியா? இல்லை, எங்களை சமமா வைக்கணும்னு சொல்றேன். உங்களுக்கு எப்படி கைரேகை தேயுறது ஒரு இயல்பான விஷயமோ அதே போல எங்களுக்கும் நடுவிரல் நகம் தேயுறது ஒரு இயல்பான விஷயம்னு சொல்ல வரேன். நீங்க பொண்ணுங்களை பாலியல் விஷயத்தை வெச்சு எடை போடுறதை தப்புன்னு சொல்ல வரேன். உங்களை பொறுத்த வரைக்கும் பொண்ணுனா அடக்கமா இருக்கணும். பாலியல் உணர்வு பத்தி யோசிக்க கூடாது. அவள் சுய இன்பம் பண்ணக்கூடாது. மொத்தத்துல அவள் ஒரு உணர்ச்சியற்ற ஜடமா இருக்கணும். இதுதான் நீங்க சொல்ற நல்ல பொண்ணோட சொல்லுக்கான அகராதி விளக்கம். உங்க விளக்கத்துக்கு நாங்க பொருந்தி போகலைனா கெட்ட பொண்ணு அதுதானே என்று சொல்ல கிரிஷ் உடைய தலையும் விஷ்வாவின் தலையும் ஒரு சேர குனிந்தது. இனி பொண்ணோட நடுவிரலை பத்தி கவலைப்படுவீங்க என கேட்க இருவரது தலையும் ஒரு சேர இல்லை என்று தலையாட்டியது. பெண்களை காப்போம், பெண்ணியத்தை பேணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்து இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, நன்றி, நன்றி.